to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் சீரிஸ்ல ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சீரிஸ்ல வந்து நம்ம அடுத்து பார்க்க போறது பாதுஷா. இது வந்து ஃபுல் ப்ரூஃப் மெத்தடுங்க. இது மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கடையில வாங்குற மாதிரி லேயர் அந்த டிசைன் எல்லாமே வரும். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்குறவங்க இந்த வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் மிஸ் பண்ணாம வரும். ஓகே, இதுக்கு வாங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் தயார் பண்ணணும்னா 1/2 கிலோ மாவை நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். மைதா மாவை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு. இது வந்து இது எவ்வளோமா போடணும்? அது சோடா உப்பு எவ்வளோ போடணும்? 1 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, அதாவது சமையல் சோடான்னு சொல்லுவீங்க, இல்லைன்னா பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடணும். பெரிய டேபிள் ஸ்பூனாக இருந்தால் 1/2 ஸ்பூன் போடுங்க, டீஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. இந்த அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேணாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. சால்ட் எவ்வளோமா போடணும்? 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன். 1/2 கிலோ மாவில் 1/2 கிலோ மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன். இது சின்ன ஸ்பூன் தான், அதனால் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கையளவு தான். ஸோ உங்களுக்காக இதே அளவு நீங்கள் எவ்வளோ சால்ட்டு போட்டிங்களோ அதுக்கு ஈக்குவலாகவே நீங்கள் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா 100 ml வந்து நீங்கள் வந்து எண்ணெயும் குக்கிங் ஆயிலும் 150 டால்டாவும் நீங்கள் போடணும். கடையில் போகிறதுக்கு அப்படி தான் செய்யணும். டால்டா வந்து சில பேருக்கு பிடிக்காது, பட் நம்ம ஒன்ஸ் இன் இயர் தான் நம்ம இது பாதுஷா செய்கிறோன்றதுனால நீங்கள் எப்போயாவது யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ டால்டா வந்து 150, 100 ml ஆயில். இதை வந்து நம்ம எண்ணெய் சட்டியில் வந்து நல்லா போட்டு உருக்கி சூடு பண்ணிக்கணும். இந்த இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். எண்ணெய் கொதிக்கும் போதே பக்கத்தில் நல்லா சூடான நல்ல தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நம்ம போடுறது வந்து இது வந்து ப்ரொஃபஷனலாக இந்த பாதுஷாலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்குன்னு செய்கிறவங்க சொல்கிற மெத்தட் இது. அதனால நான் அந்த மெத்தடே உங்களுக்கு ஃபாலோ பண்ணி சொல்கிறேன். எண்ணெய் கொதிக்கும் போது, எண்ணெயும் டால்டாவும் கொதிக்கும் போது நீங்கள் வந்து சூடாக தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து 1 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த மாவு சோடாப்பு உப்பு கலந்த அந்த கலவையில் இந்த கொதிக்கிற எண்ணெயும் டால்டாவும் கலந்த மிக்சரை ஒரு கரண்டியாக போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு குழிக்கரண்டியால் அப்படியே எடுத்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக செய்கிறவங்க செய்கிற மெத்தட். ஸோ அது இது மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி கடையிலையோ ஒரு ஷாப்பில் வாங்குவீங்களோ அந்த மாதிரி இருக்கும். டால்டா யூஸ் பண்ணுற பற்றி யோசிக்கிறவங்க நம்ம ஒன்ஸ் இன் இயர் தான் செய்கிறோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற. மைதாவும் சரி, நம்ம தீபாவளி பலகாரம் இந்த மாதிரி பண்ணுறப்ப தானே பண்ணுறோம், டெய்லி யாரும் சாப்பிட்றதில்ல. ஸோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம பாதி ஓரளவு எண்ணெய் ஊற்றுனதில் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இந்த நடுவில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம 100 ml அளவுக்கு நம்ம கொதிக்க வச்ச சுடு தண்ணியிலேருந்து ஒரு 100 ml அளவுக்கு தண்ணியை எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் திரட்டி கொண்டு வரணும். ஓவராக பிணையக்கூடாது. இந்த கரண்டியாலே நம்ம வந்து அது திரட்டணும். அது எதுக்கு இந்த சுடு தண்ணி ஊற்றுறோம்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ இதே மாதிரி இந்த எண்ணெயும் இந்த சுடு தண்ணியும் மாறி மாறி ஊற்றி அந்த பக்கம் வர அளவுக்கு நம்ம பிணைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ தேவையான தண்ணி வந்து ஓவராக சேர்க்கக்கூடாது. நம்ம கொதிக்க வச்சு அந்த எண்ணெய் டால்டா மிக்சரை மட்டும்தான் நம்ம ஃபுல்லாக இதில் சேர்த்துற போகிறோம். மற்றபடி தண்ணி மட்டும் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி தான் ஊற்றணும். பட் ஆனால் கொதிக்கிற தண்ணி ஊற்றினா தான் உங்களுக்கு நல்ல ஒரு பக்குவம் வரும். இப்போ நான் அந்த எண்ணெய் கொதிக்கிற எண்ணெயெல்லாம் ஊற்றி இதே மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரண்டியாலே மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் பிணைஞ்சதுக்கப்புறம் என்ன பக்குவத்தில் இருக்கும், எவ்வளோ நேரம் அதை ஊற வைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம அதில் வந்து நம்ம சுடுதண்ணியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். மற்றது எல்லாமே இந்த ஆயில் டால்டா மிக்சரில் தான். ஒருவேளை உங்களுக்கு இந்த பக்கம் நீங்கள் ஊற்றிட்டு இருக்கும்போதே, ஏன்னா கரண்டியில் முண்டி ஊற்றுறப்பே உங்களுக்கு இந்த பக்கம் அளவுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் கையால் அப்போ வந்து கையால் பணிச்சிக்கலாம். நம்ம சூடாக தண்ணி எண்ணெய் ஊற்றும் போது கைக்கு வந்து உங்களுக்கு கையில் சுடாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கரண்டியை யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம வந்து இந்த எண்ணெயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிச்சம் இருக்கிற அளவுக்கு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா அந்த எண்ணெய் டால்டா மிக்சரை கொஞ்சம் மிச்சம் வச்சுருங்க. இந்த பாருங்க, இது வந்து கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்குது. பட் தண்ணி வந்து நம்ம 1.5 டம்ளர் அளவுக்கு தான் ஊற்றிருக்கோம். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எதெல்லாம் இருக்கும் இந்த பக்கம் வந்து. ஸோ இதை நம்ம வந்து எவ்வளோ நேரமாக ஊற வைக்கணும்? இந்த மாதிரி பிணைஞ்சதுக்கப்புறம் ஊற வைக்கிறது இல்லை, இது வந்து பிசைறது தான். நீங்கள் பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் போட்டுடலாம். ஆமாம், அது பக்குவம் நம்மள எடுத்து இனி அடுத்தது செய்கிற தயாரிக்கிற முறை. ஓகே ஓகே. அடுத்தது பாவு காசணும். ஓகே, வெள்ளம் ஜீனி பாவு காசணும். இப்போ இந்த மாதிரி நம்ம பிணைஞ்சிட்டு வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக சொல்லுவாங்க ரொம்ப ½ an hour பிசையணும். ½ an hour பிசையணும். ஓகே, இது வந்து நம்ம பொதுவாக சொல்லுவாங்க பாதுஷாவுக்கு ரொம்ப பிணையக்கூடாது. ஆனால் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிக்சரை ரெடி பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்தாலும் ஒரு ½ an hour நம்ம நல்லா பிணைஞ்சிக்கணும் இந்த மெத்தடில்.
நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து அவங்க வந்து பிஸ்னஸ் அவங்க தொழிலே இதுதான். ஸோ இது மாதிரி செய்கிறனால இந்த மெத்தடில் நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். ஒரு 1/2 hour நல்லா இது மாதிரி பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜீரா காய்ச்சிட்டு நம்ம உடனே போட வேண்டியது. நீங்கள் பிணையும் போதே பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வெடிக்குது பாருங்கள், அந்த லேயர்ஸ் வருது பாருங்கள். அந்த எண்ணெயும் தண்ணியும் சூடான பக்குவத்தில் கரெக்டான அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ ஆஃப்டர் 20 minutes பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு இந்த மாவு அவங்க பிணையும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லேயராக எதெல்லாம் வருது பாருங்கள். இந்த மெத்தடுக்கு இந்த மாதிரி பிணையணும். பொதுவாக அந்த நெய் வச்சு செய்கிற அதை தயிர் போட்டு பாதுஷா செய்வாங்க, அது பார்த்தீங்கன்னா அந்த இது மெத்தடே வேறு. இது வந்து ஹோல்சேலாக நிறைய பேருக்கு செய்கிறதுக்கு, கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போ நம்ம இதை வந்து உருட்டி எந்த மாதிரி பண்ணலாம், 2 விதமாக உங்களுக்கு வந்து உருட்டி காட்டுவாங்க. இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, உருட்டிட்டு இந்த மாதிரி நடுவில் குழி போட்டுக்கோங்க. இது ஒரு மெத்தடு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. ஒரு இது மாதிரி தட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓரத்தை அப்படி சுருட்டி அப்படியே மடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு அழகாக ஒரு கடையில் இருக்கிற மாதிரி அந்த டிசைன் வரும். அது அப்படி கையில் வச்சு அப்படி காட்டுங்கம்மா. என் கையில் வைங்க மடித்ததை. மடிச்சது கொஞ்சம் வரமாட்டேங்குது, இப்படி வராது, சரியாக வரல. ஓ, அது அவசரமாக படைஞ்சிட்டோமோ? சரி, பொறுமையாக இன்னொன்று அடுத்தது போட்டு காட்டுங்க. இப்போ இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லேயர் இருக்குது பாருங்கள், ஒரு வெடிப்பு இருக்கணும். இந்த வெடிப்பு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா கரகரன்னு இருக்கும். ஃபுல்லாக அப்படியே பர்ஃபெக்டான இது கூட இந்த மாதிரி வெடிப்பு இருக்கணும். இந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜீரா காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதை மடிக்கிற பக்கம் உங்களுக்கு ஒரு இது வந்து நீங்கள் இப்படி உருண்டையாக பண்ணிவிட்டு குழி பண்ணுறது. இன்னொன்று வந்து நம்ம கடையிலலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எப்படி மடிக்கிறதுன்னு இப்படி நல்லா உள்ளே சென்டர் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்படி மடிங்க. இப்படி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். இந்த பாருங்க, இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு கடையில் இருக்க மாதிரி அந்த லேயர் வந்துடும். அதுக்கப்புறம் இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா உள்ளே நீங்கள் குழி பண்ணாமலே இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இன்னும் ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா குழி பண்ணிக்கோங்க. சென்டரில் அழுத்திட்டு ஓரத்தை அப்படியே நம்ம கையில் மடிக்கிறது அந்த மாதிரி குழி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி மடித்து விட்டே இருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹோல் ஃபார்ம் ஆகிடும். இப்படி தான் கடையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போடுவாங்க. இப்படி பண்ணிவிட்டு ஓரத்தை அப்படி அமுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதை பண்ணிவிட்டு இப்போது ஜீரா காய்ச்ச போகிறேன். ஜீரா காய்ச்சிட்டு அதை ஆற வச்சுட்டு இதை சூடாக பொரிச்சு அதில் அப்படியே போட போகிறோம். இப்போ நம்ம பாதுஷாலாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஜீரா காய்ச்ச போகிறோம். இப்போ இதில் எவ்வளோம்மா தண்ணி? இது வந்து 150 ml தண்ணி ஊற்றுக்கோங்க. அதில் ஒரு 400 கிராம் அளவுக்கு நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நல்லா ஒரு பூத்து போகும் இல்லையா நம்ம பாதுஷாவுக்கு, அந்த பதம் இருக்கணும். ஸோ இதை நல்லா நம்ம பாகு ரெடி பண்ண போகிறோம். இப்போ 150 ml தண்ணியில் 400 கிராம் அளவுக்கு சர்க்கரையை நம்ம போட்டுக்கிறோம். 100 வச்சுக்கோங்க, 50 போடுவோம். ஒரு 50 ml கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாமாம்மா? இல்லை, அவ்வளோதான். போதும். சரி, அவ்வளோதான். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு 150 175 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் 400 கிராம் அளவுக்கு சர்க்கரையை போட்டு நல்லா கரைய விடுங்க. இதுக்கு என்ன பாகு பதம் எப்படிமா, கம்பி பதம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதான் வந்துட்டு பூத்து வர்ற பதம் வேணும். ஓகே, அது செய்யும் போது உங்களுக்கு அந்த பதம் எப்படி வரும்ன்றதை காட்டும். இனி நல்லா கரைஞ்சி ஒரு திக்னஸ் வந்துருச்சு. இப்போ ஓரங்களில் பார்த்தீங்கன்னா அப்படி பூத்து வரணும். இந்த ஓரத்தில் நம்ம கொதிக்க பார்த்தீங்கன்னா பூத்து வரணும். நீங்கள் கம்பி பதன்றதை இந்த மாதிரி சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக போய் இந்த சட்டியில் ஓரத்தில் பாருங்கள் நல்லா பூத்து வருது இல்லையா, அந்த மாதிரி பூத்து வந்துச்சுன்னா தான் நீங்கள் ஜீராவில் வந்து பாதுஷாவை பொரிச்சிட்டு அது போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா உள்ள சோக்காகிரும். ஏன்னா பாதுஷா சூடாக இருக்கணும், இது வந்து ஒரு மிதமான சூடு இருக்கணும். இதுவும் ஆறி போயிட்டுனா சீக்கிரம் பாகு வந்து காஞ்சி போயிடும். ஸோ இது வந்து ஒரு மிதமான சூட்டில் வச்சுட்டு செஞ்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் எண்ணெயை சுட போட்டுக்கோங்க. இது ஒரு மிதமான சூடுக்கு வரும். நம்ம பொரிச்சு இதில் போட்டுட்டு அப்படியே எடுத்துடணும். எவ்வளோ நேரம் பாதுஷா அதில் போடணும், ஜீராவில் எவ்வளோ நேரம் போட்டு வைக்கணும்? உடனே போட்டு எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பாதுஷா நல்லா சாஃப்டாக லேடாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தடவை போட்டு எடுத்தீங்கனாலும் உள்ளே கரெக்டாக இறங்கியிருக்கும். மாவு பதம் சரியில்லைனா தான் உள்ளே உங்களுக்கு இறங்காமல் மேலே மட்டும் பூத்துருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா ஓரத்தில் வந்து அப்படியே பூத்து வருது பாருங்கள். அதுமாரி வந்துருச்சுன்னா இப்போ ஆஃப் பண்ணிடலாமா? பாவு ரெடி ஆகிடுச்சா? இன்னும் ஒரு 2 நிமிஷம், இன்னும் 2 நிமிஷத்தில் இன்னும் கொஞ்சம் ஓரத்தில் நல்லா பூத்து வரும்போது இருந்தோன்னே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த பாவு பதம் வந்து சரியாக நீங்கள் பண்ணலைன்னா ஈரப்பதமாக இருக்கும் பாகு. அது என்னாகும், மேலே வந்து ஒரு பிசுப்பாக இருக்கும், நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. பட் இந்த பூத்து வர்றவனால நுரைச்சிக்கிட்டு ஓரங்களில் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு நீங்கள் டைமிங் கூட தேவையில்லைங்க. நீங்கள் அப்படியே கொதிக்க வச்சுட்டே இருங்க. ஒரு நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் வந்து ஜீனி வந்து அப்படியே பூத்து போக ஆரம்பிச்சிடும். அதுமாதிரி ஆனோன்னா ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. பக்கத்துலேயே வந்து நீங்கள் எண்ணெயை காய போட்டுருங்க.
நம்ம பொரிச்சு ஜீராவில் போட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எண்ணெயும் இங்கே கொதிக்க வச்சாச்சு. ஸோ இப்போ சைமல்டேனியஸில் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ இது இன்னொரு 2 மினிட்ஸில் வந்து பாருங்கள் ஓரத்தில் உங்களுக்கு நல்லா தெரியுது. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை பொரிக்க போகிறோம். இப்போது நம்ம செஞ்சு வச்ச பாதுஷாலாம் நம்ம இப்போ எண்ணெயில் போட்டுறோம். எண்ணெய் நல்லா சூடானோடனே பாதுஷா போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே வேகும். ஒரு பொன்னிறமாக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு திக்னஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இது சூடாக சைடில் பொரிச்சிட்டு இருக்கும்போதே அப்படியே ஸ்பூனால் போட்டு ஒரு பெரட்டி இப்போ இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சிடணும். இது மாதிரி இருந்தால் தான் நேரம் ஆனோன்னு பூத்து போய் உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. ரொம்ப நேரம் வச்சுக்கலாம். நீங்கள் நீத்து போன பாகா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது. ஊசி போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆகிடணும். கொஞ்சம் நேரம் ஆகும். இது அப்படியே நீங்கள் ஒரு போட்டு அப்படி பெரட்டி அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா உள்ளே இறங்கிருக்கு. ஏன்னா மாவு சாஃப்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பக்கம் வந்துடும். இந்த சூட்டுக்கு எண்ணெயில் உள்ள சூடு அந்த ஜீரா உறிஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை நீங்கள் போட்டுட்டு இருக்கும்போதே பாகு ரொம்ப முருகிடுச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் நல்லா சுட வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஜீனி கொஞ்சம் இதானோன்னே மறுபடியும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு எடுத்துக்கலாம். அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. திக்காகிடுச்சுன்னா பயப்படாதீங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது மாதிரி போட்டுட்டு அப்படியே ஒரு பெரட்டிட்டு நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள் இப்போ எடுத்தோடனே நம்மளுக்கு வச்சதுக்கப்புறம் எவ்வளோ பூத்து போயிடுச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்மளோட பாதுஷா சூப்பராக கடையில் இருக்க மாதிரியே எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். ஒரு கையால் உடச்சோடனே எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் ஜீரா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுங்க பாருங்கள். எவ்வளோ லேயர்ஸாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் சொன்ன மெத்தடில் கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான பாதுஷா கடையில் இருக்க மாதிரியே சூப்பராக வரும். சில பேர் இதில் கலர் ஆட் பண்ணுவாங்க. அது உங்களோட விருப்பம். நான் வந்து எந்த கலரும் ஆட் பண்ணலை. ஜஸ்ட் லெமன் கலர் வந்து நான் போலிக்கு வேணால் ஆட் பண்ணலாம். பட் இதுக்கெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணுறதில்ல. நீங்கள் உங்களுக்கு வேணால் நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்கள் ஸ்வீட்டை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.